வணக்கம். இந்த வீடியோவில் கணவர் ஒருவர் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாரு. இந்த வேலை செஞ்சு விட்டு அதுக்கப்புறமாக இலங்கை திரும்புகிறாரு. இலங்கை திரும்பிய பொழுது எனக்கு நீ தேவையில்லை, நீ செத்து தொலைஞ்சுப்போ, எனக்கு என்னுடைய ரெண்டாவது கணவராக அல்லது கள்ளக்காதலனாக இருக்கிற நபர் தான் தேவை, என்னை விட்டு நீ பிரிந்து போ அப்படின்னு சொல்லி சொன்ன சம்பவத்தினால் குறிப்பிட்ட அந்த வெளிநாட்டிலிருந்து வந்த கணவன் தன்னைத்தானே தீயிட்டு தற்கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு, எங்களுடைய தமிழர்கள் சரிந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற நபர் பெயர் சொல்லலாம் செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. வயது 32. தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறமாக தன்னுடைய குடும்பத்தை நிமித்த வேண்டும் அல்லது தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டம் கொண்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தில் 3 ஆண்டுகளாக மத்திய நாடொன்றுக்கு வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போய் அங்கே கடுமையாக கஷ்டப்பட்டு பணத்தை உழைத்து ஒவ்வொரு மாதமும் இங்கே அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கின்ற பொழுது அவருடைய கனவு எல்லாமே தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், குழந்தைகளோடு நான் சந்தோஷமாக வாழ்வதாகவே அவருக்கு தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது. இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த மத்திய நாடுகளில் இருந்து தன்னுடைய மனைவியை பார்ப்பதற்காக சொந்த ஊர் திரும்புகிறார் செல்வம். அவருடைய மனைவி அவங்களுக்கு 28 வயசு. இங்கே சேர்ந்ததுக்கு அப்புறமா சொல்கிறாங்க, உன்னுடன் நான் எனக்கு வாழ பிடிக்கவில்லை, நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறமாக நான் வேறொருவரை காதலிக்கிறேன், நான் அவரோடு தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது இந்த 3 ஆண்டுகளாக வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு வந்த செல்வத்தினுடைய மனசு உடைகிறது. ஆனால் அவர் எதிர்பார்த்து வந்தது பார்த்தீங்கன்னா மனைவியினுடைய அன்பு. ஆனால் அவருக்கு கிடைச்சது துரோகமும் வெறுப்பும். இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட செல்வம் வெளிநாட்டில் இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த மனைவி குழந்தைகளுடன் தன்னுடைய தாய் வீட்டில் வசித்து வந்திருக்கிறாங்க. அங்கே அடிக்கடி தாய் வீட்டுக்கு சென்றும் வந்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட இந்த செல்வத்துக்கு தெரியாமல் அவர் வேறொரு ஆணோடு தொடர்புல எடுத்திருக்கிறாங்க. தொடர்புல எடுத்து அவர்கள் இருவருமே கணவன் மனைவி என்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்திருப்பதாகவும் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது இது எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. அது அழகான விஷயம் இல்லை அப்படின்றத இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி விடுறேன். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு குறிப்பிட்ட செல்வம் வீடு திரும்புகிறாரு. அப்பொழுது அவருடைய மனைவி அவங்களோட தாய் வீட்டில் இருக்கிறாங்க. செல்வம் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் எங்களோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவருடைய மனைவி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி, ஏன் இப்படி நீ செய்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது செல்வம், உன்னோட எனக்கு வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை நீ அப்படின்னு சொல்லி விளத்துறாங்க. ஒருவேளை தான் வெளிநாடு போனோம் அப்படின்ற கோபத்தில் தான் மனைவி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படி நினைச்சுக்கொண்டு செல்வம் அவர் திரும்பி வருவார் அப்படின்ற நம்பிக்கையோடு தன்னுடைய வீட்டுக்கு வருகிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட செல்வத்தினுடைய மனைவி மனம் மாறவில்லை. ஒரு நாள் அவள் செல்வத்திடம் சொல்லியிருக்கிறாரு, தனக்கு காதலன் இருப்பதாக. அப்படின்றது மட்டுமில்லை, நான் அவனோடு தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக செல்வத்தினுடைய மனைவி சொல்கின்ற பொழுது அவருக்கு என்ன செய்கிறது அப்படின்னு என்ன செய்கிறதுன்னு சொல்லி தெரியவில்லை. அது மட்டும் இல்லை, தன்னுடைய காதலனோடு சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை செல்வத்துக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறாங்க. அப்பொழுது தான் வெளிநாட்டிலிருந்து வந்த செல்வத்துக்கு இந்த விஷயம் தெரிய வருகிறது. தெரிய வருகின்ற போது அந்த விஷயத்தை அவனும் உறுதிப்படுத்தி கொள்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட செல்வத்தினுடைய மனைவி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அவரோட அடிக்கடி எடுத்த ஃபோட்டோக்கள், புகைப்படங்கள் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எப்படியாவது சமாதானம் செய்து, நாங்கள் பிள்ளைகளுக்காக சேர்ந்து வாழ்வோம், நீ தவறு விட்டுருந்தால் பரவாயில்ல, இனி அந்த தவறை திருத்தி வாழ்வோம் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுதும் செல்வத்தினுடைய மனைவி அதை நிராகரிச்சுக்கிறாங்க. எனக்கு உன்னோட வாழ விருப்பம் இல்லை, நீ செத்து போய்விடு அப்படின்னு சொல்லி கத்தி சண்டை போட்டிருக்கிறாங்க செல்வத்தினுடைய மனைவி. இதனால் முற்றிலும் உடைந்து போன செல்வம் என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னைத்தானே தனக்கு தண்டனை கொடுத்து தன்னுடைய உயிரை மாற்றிக்கொள்கிறாரு. இந்த உயிரை மாய்த்து கொள்கின்ற பொழுது ஒரு கடிதத்தை எழுதி வைக்கிறாரு. என்னுடைய சாவுக்கு என்னுடைய மனைவி தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய
காதலன் என்று சொல்லப்படுகிற நபரோடு சேர்ந்து எடுத்த ஃபோட்டோக்களை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வைப்பதனால வந்து நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இது குறித்து போலீஸார் வந்து விசாரணைகளை பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்வது மட்டுமில்லாமல் விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த தற்கொலைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பிட்ட பெண்மணியினுடைய காதலனால் வந்து கொண்டு வரப்பட்ட அல்லது அவர்கள் இருவருமே சேர்ந்து போட்ட புகைப்படம் காரணமாக அவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகித்தான் அவர் உயிரை மாய்த்து கொள்கிறார் அப்படின்ற முடிவுக்கு வந்து போலீஸார் வந்து வழக்கு தாக்கல் செய்திருக்கிறதாக சொல்லப்படுறது. இந்த நேரத்தில் வந்து இப்போ குறிப்பிட்ட அந்த பெண்மணி கைதாகிருக்கிறாங்க, பெண்மணியுடைய காதலன் கைதாகிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் 2 பிள்ளைகளுமே வந்து அனாதியாகி விட்டார்கள் அப்படின்னு சொல்லியும், தற்பொழுது வந்து அவர்கள் தாத்தா பாட்டியினுடைய வீட்டில் தான் வசித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியும், தினமும் வந்து தங்களுடைய அப்பா அங்கே அம்மா அங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு வருவதாகவும் கேட்டு அந்த குழந்தைகள் அழுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் வந்து இலங்கை பரப்பில் இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. தமிழர் பரப்பில் குறிப்பாக இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இவ்வாறான சம்பவங்கள் ஒன்று ரெண்டு வெளியில் வந்தாலும் பல சம்பவங்கள் மறைவாகவும் அல்லது வந்து வெளியில் வராமலும் உள்ளுக்க இருக்கின்ற விஷயங்களும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய கணவர் உங்களுக்காக வெளிநாட்டில் போய் உழைக்கிறார். அவருடைய ஒவ்வொரு துளி வியர்வையும் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் மனைவியை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போகிறது. இன்றைய இந்த கைபேசி நாகரீகம் வந்ததுக்கு அப்புறமாக பலருடைய வாழ்க்கை இவ்வாறு தான் போகிறது. உங்களை நம்பி உங்களை பார்க்க வந்த சந்தோஷமாக வந்த அந்த கணவர் இன்று இல்லை. அவருடைய சிரிப்பில்லை, அவருடைய வேர்வை துளியில் உழைச்ச காசுகளுக்கு என்ன நடந்தது அப்படின்றது இதுவரைக்கும் வெளியில் வரல. அது மட்டும் இல்லாமல் உங்களை சிரிக்க வைத்த நபர் இன்று வந்து உங்களை விட்டு போய்விட்டார் அப்படின்றதும் வந்து நீங்கள் தான் புரிஞ்சுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்திருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பெண்மணி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக ஒரு வாழ்க்கையை வந்து இது அழிச்சிருக்கிறது. இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆணினுடைய மனைவியும் பெண்ணினுடைய மனநிலையை கணவனும் வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. காசு பணம் தேவைதான். வெளிநாட்டு போய் உழைச்சி ஒரு கொஞ்சம் காலத்தில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற நிறைய பேர் வந்து இவ்வாறான சம்பவங்கள் வந்து நிறைய இடங்களில் இடம்பெறுகிறது. இதுக்கு வந்து இருவருமே புரிந்துணர்வில் வந்தால் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓகே, என்னுடைய கணவர் வெளிநாட்டுக்கு போய் உழைக்கிறார், என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய நல்லதுக்காக அப்படின்னு நினைத்தாலே மட்டுமே ஒழிய மற்றும்படி இவ்வாறான சம்பவங்களை வந்து நிமிர்த்த முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இன்று ஒரு தவறான ஒரு நடவடிக்கை ஒரு குடும்பத்தையே வந்து நரகலோகமாக்கி இருக்கிறது. ஒரு 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகிறது. அது மட்டும் இந்த பெண்மணி வந்து செய்த விஷயம், இருவருமே சேர்ந்து எடுத்த ஃபோட்டோக்களை வந்து போட்டு அந்த குறிப்பிட்ட கணவனை வந்து டார்ச்சர் பண்ணி மன ரீதியாக அல்லது வந்து அவரை ஒரு பைத்தியக்காரனாக்கி அதுக்கப்புறமா அவருடைய உடலில் வந்து அவர் இந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுது அவர் அவ்வளவு வேதனைகள் வலிகளோடு போயிருப்பார். எத்தனை வலிகளை சுமந்திருப்பார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன்னுடைய உழைப்பு இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி போட்ட காசு எங்கே அப்படின்னு சொல்லி இவ்வளோ யோசிச்சிருப்பார் அப்படின்றதையும் வந்து யோசிச்சு பாருங்கள். யாராவது இப்படியான தவறுகள் செய்பவர்களாக இருந்தால் தயவுசெய்து இப்படியான தவறுகளை விட்டு திருந்தி கொள்ளுங்க அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவையும் இதில் பகிர்ந்து கொள்கிறேன். இதில் வந்து என்னுடைய ஒரு எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் ஒரு கணவன் உழைக்கின்ற பொழுது மனைவி வந்து தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கை மட்டும் இல்லாமல் இவ்வாறான சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக ஒரு ஆணுடைய வாழ்க்கையை இழக்க செய்கிறாங்க அப்படின்றது தான் மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இது பல இடங்களில் நடக்கிறது. சில தெரிகிறது, சில தெரியவில்லை. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.